ஐவேளை தொழுகிறோம்னு கேளுங்க அவன்கிட்ட. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எல்லா அஜர்த்தும் சொல்லிடுவாங்க. குர்ஆன்ல இருக்குல்ல, தொழுகை கடமைன்னு அல்லாஹ் சொல்றான். ஏங்க நோன்பு வைக்கணும் கேளுங்க, குத்திபாலக்கும் சியாம், நோன்பு கடமைன்னு குர்ஆன்ல சொல்றான்ல அப்படின்னு குர்ஆனை காட்டிடுவோம். ஏங்க மௌலிது ஓதுறியே, குர்ஆனை காட்ட முடியல, முன்னோர்கள் வரும். எவ்வளவு பைத்தியக்காரன் விளங்குதா? தொழுகையை கேட்கும் பொழுது குர்ஆனை இதை இப்ராஹிம் நபி காலத்துல சொல்லியிருக்கான், லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால். இப்ராஹிம் நபி அத்தாவே ஏத்த சொன்னாரு. இப்ராஹிம் நபி சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சமூகமே அப்படித்தான் சொல்லுச்சு. வஜத்னா அலைஹி ஆபானா, எங்கள் முன்னோர்கள் இப்படித்தான் நாங்க பார்த்திருக்கோம். முன்னோர்களை இப்படி சொன்ன உடனே நம்மளுக்கு என்ன தோணும்? இதெல்லாம் செய்யாதீங்க, மௌலிது பார்த்தாலும் வேண்டாம், உருஸ்லாம் வேண்டாம், தர்கா வேண்டாம், தாயத்து வேண்டாம் சொல்லும் பொழுது என்ன இது கூடாதுங்கிற, இது எத்தனை வருஷமா வருது தெரியுமா? எங்க அத்தாவோட அத்தா வாப்படைய காலத்துல இருந்து வருது. சொன்ன உடனே நம்ம என்ன செய்வோம்? கொஞ்சம் பின் வாங்குவோம். அப்படி அந்த காலத்துல இருந்து வருதா அப்பன் சரின்னு மெதுவா பின் வாங்குவோம். இப்ராஹிம் சொன்னோம், இப்ராஹிம் என்ன சொல்றாரு தெரியுமா? லகது குன்தும் அன்தும் ஆபாவுக்கும் ஃபிதாலிம் முபீன், நான் உங்களை முட்டா பையன் நினைச்சேன், ஒப்பமாறு முட்டா பையன் தானா அப்படிங்கிற மாதிரி பேசுறேன். நான் நீங்கள் தான் வழிகட்ட என்று நான் நினைத்தேன். உங்க மூதாரு வழிகட்டவர்கள். மூதாரு செஞ்சா ரைட் ஆயிருமா? முன்னோர் செஞ்சா முட்டாள்தனம் இருக்காதா? முன்னோர் செல்ல கூமிட்டு இருக்க மாட்டானா? முன்னோர்ல ரசூலுல்லாஹ் இருந்த இடத்துல தானே அபூஜஹல் இருந்தான். மூசா நபி என்ற அல்லாஹ் தூதர் இடத்துல தானே ஃபிரௌன் இருந்தான். எல்லா நல்ல முன்னோர்களும் உண்டு, பட அயோக்கிய முன்னோர்களும் உண்டு, முட்டாள் முன்னோர்கள் உண்டு. முன்னோர்களை பின்பற்றுவது இஸ்லாம் அல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தியாகத் தலைவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பது எனக்கு தரப்பட்டிருக்கும் தலைப்பு. இந்த உலகத்தில் பல லட்சக்கணக்கான இறை தூதர்கள், நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். சில நபிமார்களை தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், 25 நபிமார்கள். பல லட்சக்கணக்கான நபிமார்கள் வந்தும் கூட சில நபிமார்களை திருமறை குர்ஆனிலே கூறுகிறார். மின்ஹும் மன் கஸஸ்னா அலைக் வ மின்ஹும் மன் லம் நக்ஸஸ் அலைக். சிலர்களை பற்றி சொல்லி இருக்கிறோம், பலரை பற்றி நாம் சொல்லவில்லை என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். எதனால் என்று சொன்னால், சில நபிமார்கள் விஷயத்தை எடுத்து சொல்லியே எல்லா நபிமார்கள் வாழ்க்கையிலும் உள்ளடங்குவது போல திருமறை குர்ஆன் சொல்லிவிட்டது. எல்லா நபிமார்களுடைய கான்செப்ட், அடிப்படை இருக்கிறது, அதையெல்லாம் திருமறை குர்ஆன் தெள்ள தெளிவாக, அழுத்தமாக, ஆழமாக பேசுகிறது. இந்த இடத்தில் இறை தூதர் என்றால் யார், இறை நேசர் என்றால் யார் என்பதை சிம்பிளாக சொல்லிவிட்டு இறை தூதர் இப்ராஹிம் நபியை பற்றி பேசுகிறேன். இறை தூதர் என்பவர்கள், அதாவது நபிமார்கள், இறை தூதர் என்பவர்கள் இறைவனால் தீர்மானிக்கப்பட்டவர்கள். இறை தூதர்கள் அல்லாஹ்வால் தீர்மானிக்கப்பட்டு அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இறை தூதர்கள். இறை நேசர்கள் மக்களால் நம்பப்படுபவர்கள், அவ்வளவுதான். மக்களுடைய அனுமானம். இறை நேசர் நாங்கள் அவுலியாக்கள், மனுஷனா நினைச்சுக்கிட்டான் அவுலியான்னு. ஆனா இறை தூதர் அப்படி அல்ல, இறைவனால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் இறை தூதர்கள். அதாவது இறை தூதர்களை நம்பாவிட்டால் ஒருவன் முஸ்லிம் இல்லை, அதை விளங்கணும் நீங்க. இறை நேசரை நம்பாவிட்டால் ஒன்றுமே இல்லை. எப்படி? இப்ராஹிம் நபி வச்சுக்கோ உதாரணத்துக்கு, இப்ராஹிம் நபியை நம்பாவிட்டால் ஒருவன் முஸ்லிம் இல்லை, சரியா? ஏர்வாடு இப்ராஹிம் சா தர்கா இப்ராஹிம் இருக்கார, அவரை நம்பாட்டா ஒண்ணுமே இல்லை, அப்படி வச்சுக்கிடுங்க. ஏர்வாடு இப்ராஹிம் சா அவுலியாக்க முஹித் எல்லாம் சொல்றாங்கல்ல, இவர்களை நம்பாவிட்டால் குற்றம் இல்லை, ஒன்றுமில்லை, நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இறை தூதர்களை நம்பாவிட்டால் முஸ்லிமே இல்லை. அப்படிதான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். வத்ரு அலைஹிம் நபா இப்ராஹிம், இது கட்டளை, அல்லாஹ்வுடைய கட்டளை. வஹீன்னு கேள்விப்பட்டிருக்கலாம், வஹி வருதுமாங்களே, அல்லாஹ் தஆலா வஹி இறக்கிருக்கான். அப்படின்னா என்ன? அல்லாஹ்வின் கட்டளை வருகிறது என்று பொருள், அல்லாஹ்வுடைய ஆணை வருகிறது என்று பொருள். கவர்மெண்ட் ஆணை ஓடுது இல்லைங்க, கவர்மெண்ட் கட்டளைக்கு பயப்படுறீங்கல்ல, கண்டவுடன் சுட உத்தரவு கவர்மெண்ட் சொல்லுது, போலீஸ் ஆணை பிறப்பிக்குது, 144 தடை உத்தரவு, போவீங்களா ரோட்டுக்கு? கண்டவுடன் சுட உத்தரவுனா வீட்டுக்குள்ள இருந்து எட்டி பார்ப்பீங்களா? ஏன்? பயம், கவர்மெண்டுடைய பயம், அரசு பயம். அரசை பார்த்து, ஒரு கவர்மெண்டை பார்த்து பயந்து சாவுறான். இதெல்லாம் படைத்தவனுடைய ஆணை தான் வஹீங்கிறது, கட்டளை என்பது. வத்லு அலைஹிம் நபா இப்ராஹிம், இப்ராஹிமுடைய செய்தியை எடுத்து கூறுவீராக அப்படிங்கிறான். செய்தினா என்ன?
இன்றைய செய்தி நாளைய வரலாறுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்றைய செய்தி நாளைய வரலாறு. அப்ப அன்றைய செய்தி இன்றைய வரலாறுன்னு நினைக்கலாம். லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த செய்தி இன்றைக்கு அது வரலாறு. வத்ரு அலைஹிம் நபா இப்ராஹிம், இப்ராஹிம் வரலாற்றை கூறுவீராக. இப்ராஹிம் நபியினுடைய எல்லா வகையான விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல, சில விஷயங்களை சொல்லி இருக்கிறான். ஒட்டுமொத்த வரலாறை புரிந்து கொள்ளலாம், அது அப்படி இருக்கும். ரத்தின சுருக்கம் குர்ஆன் சொல்லுமே, இப்ராஹிம் நபியை பற்றி ஒரு 10-12 இடத்துல தான் வரும் குர்ஆன்ல. அதை வைத்துக்கொண்டு அந்த வர்ற எப்படி வாழ்ந்திருப்பார் இப்ராஹிம் நபியை படம் முடித்து காட்டி விடுவான் அல்லாஹ். இப்ராஹிம் நபியுடைய ஸ்டைல் தனி, ஒரு வித்தியாசமாக இருந்தது இப்ராஹிம் நபிக்கு. ஒரு இடத்துல சொல்றான் அல்லாஹ், இந்த வசனத்தை பாருங்க. சும்மா அவ்ஹைனா இலைக்க, நபியே உனக்கு நாம் கட்டளை இடுகிறோம், வஹி அறிவிக்கிறோம். உமக்கு நாம் கட்டளை இடுகிறோம், ஆணை இடுகிறோம். அனைத்தபஅ மில்லத்த இப்ராஹிம், இப்ராஹிம் வழியை நீர் பின்பற்ற வேண்டும் என்பது என்னுடைய கட்டளை அப்படிங்கிறான் அல்லாஹ். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. முகமது நபி இப்ராஹிம் வழியை பின்பற்றணுமா அப்படிங்கிற சாதாரண விஷயமா? பின்பற்றியிருக்காங்க நிறைய விஷயத்தில். இந்த நகை வெட்டுறது கேள்விப்பட்டிருக்க, நகை வெட்டுறது சுன்னத்து அப்படிம்போம், முடிகளைறது சுன்னத்தும்போம். இதெல்லாம் சுன்னத்துன்னு கேள்விப்பட்டிருப்பிய. நாம் ரசூலுல்லாஹ் சுன்னத்து என்று சொல்லக்கூடிய சிலவற்றை இப்ராஹிம் நபியுடைய சுன்னத் என்று சொல்வார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்பொழுது நான் ஒரு வசனத்தை ஓத போறேன், நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னல்லாஹு மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. இதுவும் அல்லாஹ்வுடைய கட்டளை தான். அல்லாஹ் இந்த நபியின் மீது ஸலவாத்தை செய்கிறான், அருள் செய்கிறான். மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் இந்த முஹம்மது நபிக்கு அருள் செய்வாயாக என்று கேட்டார்கள். முஸ்லிம்களை, முஃமின்களை, ஈமான் கொண்டவர்களே, இந்த நபியின் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள் அப்படிங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. இதை எப்போ சொன்னா அல்லாஹ் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படி ஒரு வசனத்தை கட்டளை அல்லாஹ் விடுறான். சஹாபாக்களுக்கு ஸலவாத்னா என்னன்னு தெரியல, புரியுதா? சஹாபாக்களுக்கு ஸலவாத்னா தெரியல. ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்றான், மா தத்ரீமல் கிதாப் வல் ஈமான், வேதம் என்றால் என்ன என்று நபி உமக்கு தெரியாமல் இருந்தது. ஈமான் என்றால் என்ன, வேதம் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்னன்னு ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது. நான் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி தந்தாங்கிறான் அல்லாஹ். அதுபோல சஹாபாக்களுக்கு என்ன தெரியாது? ஸலவாத்து தெரியல. இன்னைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு, வாழையாக இன்னைக்கு ஸலவாத் வந்துருச்சு. முதலில் ஸலவாத்து சொல்லணுங்கிறான் அல்லாஹ். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட போனாங்க. சஹாபாக்கள் யார்? எழுத தெரிந்தவர்கள், எழுதியதை பார்த்து படிக்க தெரிந்தவர்கள். ரசூலுல்லாஹ் யார்? எழுதவும் தெரியாது, எழுதியதை பார்த்து படிக்கவும் தெரியாது. படிப்பாளிகள் எல்லாம் படிக்க தெரியாத ரசூலுல்லாஹ்ட்ட போய் தான் சட்டத்தை கேட்கணும். இதுதான் ரூல் இஸ்லாத்தில். நீ எவ்வளோ பெரிய படிப்பாளியாக இருந்தாலும் சரி, உன் படிப்பை இஸ்லாத்தில் சட்டத்தை சொல்ல முடியாது. எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் என் தூதர் என்ன சொல்கிறான்னு போய் பாரு, நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். யார சொல்லலாம், கைஃப நுஸல்லி அலைக்க, நபியே உங்கள் மீது ஸலவாத்து சொல்வதென்றால் எப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்லித்தாருங்கள். அல்லிம்னா யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் என்றார்கள். யாரே சஹாபாக்கெல்லாம் மொத்தமாக போய் கேட்குறாங்க, ஸலவாத்துனா என்ன சொல்லித்தாங்க. அப்பன் சொன்னது தான், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம். வருதா? இந்த ஸலவாத் எப்போ சொன்னது? இந்த வசனம் இறங்கி ஸலவாத்னா எங்களுக்கு தெரியாது யார் சொல்லலான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த ஸலவாத். நம்மளை அறியாமல் தினமும் இந்த ஸலவாத்து தொழுகையில் நாம் ஓதுகிறோம். எவ்வளோ பேர் ஓதுகிறோம்? இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எவ்வளோ பேர்? 200 கோடி பேருக்கு மேலே இருக்கான் இன்னைக்கு உலகத்தில் முஸ்லீம்கள். 200 கோடிக்கு மேலே, 200 கோடி பேருக்கு மேலே இருந்து ஐவேளை தொழுகிறவன் 8ல் ஒருத்தன் தொழுகிறான்னு வச்சுக்கோ, 8 மேலே ஒரு முஸ்லீம் தொழுகிறான். அப்போ 25 கோடி பேர் தொழுவான் உலகத்தில். அப்போ 25 கோடி பேர் ஒரு நாளைக்கு ஐவேளை தொழுகிறானா, 125 கோடி முறை ஒரு நாளைக்கு இப்ராஹிம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது நம்மளுக்கே தெரியாது. எல்லாரும் சொல்கிறோம் என்னமோ இப்ராஹிம்னா இந்த ஹஜ் நாளைக்கு நினச்சா போய் நீ நினச்சிட்டு இருக்கிய. ஹஜ் நாளைக்கு ஒரு ஆடு அறுத்து கறியை தின்னா போதுமானது, ஆடு மாடு ஒட்டத்துக்கு போட்டு அறுக்க வேண்டியது, இதை இப்ராஹிம் நினச்சிட்டு இருக்க. அப்படி இல்லை.
ஒவ்வொரு நாளைக்கும் இப்ராஹிம் நினைக்கும் எவ்வளவு பெரிய லீடராக இருக்க வேண்டும், அவர் எவ்வளவு பெரிய தலைவராக இருக்க வேண்டும், ஏன் இவ்வளவு பெரிய அந்தஸ்து, அதுதான் பேச போறோம். குர்ஆன்ல அப்படிதான் பல இடத்துல சொல்லி காட்டுறோம். 125 கோடி முறை ஒரு நாளைக்கு சொல்லப்படுதுன்னா ஒரு மாசத்துக்கு என்னாச்சு, ஒரு வருஷத்துக்கு என்னாச்சு? நம் வாழ்நாளில் பல கோடி 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 முறை இப்ராஹிம் நபி நினைவுபடுத்தப்படுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்து 1400 வருஷம் எத்தனை கோடி முஸ்லீம் வந்திருப்பான். இன்னைக்கே 200 கோடி இருக்கானே, இனிமே எத்தனை கோடி பேர் வர்றான் கற்பனை கேட்டுமா, கம்ப்யூட்டரோட கணக்கு பார்க்க முடியாது. அத்தனை கோடி 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 முறை சலவாத்தை சொல்கிறோம். அந்த சலவாத்தில் இப்ராஹிம் நபி வந்து போகிறார், நினைவுக்கு வந்து போகிறார். வேறு யாருக்கும் இவ்வளவு பெரிய சிறப்பு இல்லை. அந்த சலவாத்தில் என்ன அர்த்தம் தெரியுமா? சலவாத்னா நீங்க என்னமோ நினைச்சிட்டிய. சலவாத் என்பது அல்லாஹ்விடத்தில் நாம் செய்யக்கூடிய துஆ, அவ்வளவுதான். சலவாத்னா என்ன? நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை. என்ன பிரார்த்தனை? யா அல்லாஹ், இப்ராஹிம் நபிக்கும் இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்திற்கும் நீ அருள் செய்ததை போல் எங்கள் முகமது நபிக்கும் அவர் குடும்பத்துக்கும் அருள் செய்வாயாக. துஆ. ஏன் துஆன்னு தெரிய மாட்டேங்குது தெரியுமா மக்களுக்கு? துஆனா ஆமீன் இருந்தால் தான் துஆ நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமீன் துஆ வர, ஆமீனுக்கும் துஆ பெருசாக வேண்டியதில்லை. ஆமீன் சொல்லாமலே எத்தனை துஆ இருக்கு தெரியுமா? பள்ளிவாசலுக்குள்ள போகிறியா, அல்லாஹும் மஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக, யா அல்லாஹ் உன்னுடைய அருள் வாயிலை திறப்பாயாக, அங்க யார் ஆமீன் சொல்றா? வெளியே வர்றோம், அல்லாஹும் இன்னி அஸ்ஸாலுக மின் ஃபضلக, யா அல்லாஹ் உன்னுடைய ஃபضலை செல்வத்தை கேட்கிறேன் யா அல்லாஹ், ஆமீன் சொல்றோமா? அது ஏன் சலாம் சொல்றதே துஆ தான், ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டுமாக. வலைக்கும் சலாம், உங்களுக்கும் அல்லாஹ். இது என்னது? இது துஆ என்று பிரார்த்தனை என்று முஸ்லிம்களுக்கு என்னமோ நினைச்சுக்கிட்டாங்க. சலாம் சொல்றது சலா என்னமோ ஒன்று திக்ர், அப்படி அல்ல. சலவாத் என்பது ஒரு துஆ, சலாம் என்பது துஆ. ஏன் துஆன்னு தெரியல? ஆமீன் இல்ல. அதுக்காக தெருவில் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம் ஆமீன் தான் சொல்லிட்டு போக முடியும்? அப்படி சொல்ல முடியாது தானே. அப்படி ஒரு வழக்கை இஸ்லாத்தில் கிடையாது. ஆமீன் என்பது தொழுகையில் வலல்லாலின் ஆமீன் ஒன்று தான் இருக்கு. சொல்ல போனா சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி ஆமீன்கிறவன் இமாம் ஓதின பிறகு எல்லாரும் ஓதியதாக ஆக வேண்டும் என்பதற்காக அப்படியே ஆக்குவாயாக யா அல்லாஹ், அதாவது நானும் அந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டேன்னு அர்த்தம் அதுக்கு, அவ்வளவுதான். மற்ற எல்லா இடங்களிலும் துஆ எப்படி வருகிறது? அவரவர் கேட்டுக்கொண்டே ஆயிரக்கணக்கான துஆக்கள் இருக்கின்றன. அதுல ஒன்று தான் இந்த சலவாத். இந்த சலவாத்தில் என்ன துஆ? நாம் எல்லாம் ரசூலுல்லாஹ்க்கா துஆ செய்கிறோம். நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க ரசூலுல்லாஹ் நம்மளுக்கு துஆ செய்யணும்னு. நம்ம ரசூலுல்லாஹ்க்கு துஆ செய்கிறோம். இதை விளக்கணும். நீங்கள் சலவாத்தில் என்ன செய்கிறோம்? யா அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு அருள் செய்ததை போல. அப்படின்னா என்ன அர்த்தம்? கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இப்ராஹிம் நபிக்கு அருள் கிடைச்சிருச்சு, அவர் கூட அருள் கிடைச்சிருச்சு. அதை மாதிரி எங்க ரசூலுல்லாஹ் கொடு. அதாவது நல்ல ஒரு பரிசு ஒரு ஆள் கிடைக்கணும், இங்கே கிடைச்ச ஒரு ஆள் பரிசு வாங்கிட்டாரு, அதுபோல பரிசை என் பிள்ளை கொடு. இது நமக்கு தான் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு இப்ராஹிம் நபியை தன் உள்ளத்தின் உச்சத்தில் வைத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சும்மாவா? எவ்வளவு உச்சத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் இப்ராஹிம் நபி இருந்தா இப்படி ஒரு துஆ சொல்லுவாங்க, அருள் செய்வாயாக என்று கேளுங்க. இப்ராஹிம் நபிக்கு செய்தது போல எனக்கு செஞ்சா அது கிடைச்சா போதும், இப்ராஹிம் நபி கிடைச்ச அந்தஸ்து கிடைச்சா போதும் என்று கேட்க சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு இப்ராஹிம் நபியை உச்சத்தில் வைத்தார்கள். காரணம், பல காரணங்கள் இருக்கின்றன. இப்ராஹிம் நபியினுடைய அந்த தில் இருக்குல்ல, தில் தைரியம், யாருக்கு அவ்வளவு பெரிய தைரியம் கிடையாது. வீரம், தைரியம், மிடுக்கு, கம்பீரம் அப்படிம்பாங்கல்ல. இந்த மிடுக்கு கம்பீரங்கிறது சும்மா விஷயம் கிடையாது. ஒருத்தன் வந்து சகலாதாரமானு போனான்னு வைங்களேன், என்ன சாவுற மாதிரி போறாமல்ல, சாவுற மாதிரி பார்க்கக்கூடாது, பேயம் பைத்தியக்கார மாதிரி போகக்கூடாது. இஸ்லாத்தில் மிடுக்காக இருக்க வேண்டும், கம்பீரமாக இருக்க வேண்டும், ஆணவமாக இருக்கக்கூடாது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆணவம் கூடாது, கம்பீரம் வேண்டும். ரவுடிஷம் கூடாது, வீரம் வேண்டும். இந்த ரவுடிஷம் விலகுதா உங்களுக்கு? இந்த ரவுடிகள் சில பேர் இருப்பான், நான் நிறைய ரவுடிகளை பார்த்துருக்கேன். ரவுடிகளில் பெரும்பாலானவங்க ஒன்றா நம்பர் கோழையாத்தான் இருப்பான். ஏன் வச்சுக்கிடுங்க, யாரெல்லாம் ரவுடியாக இருக்கானோ அவன் கூட 10-50 பேர் சுற்றிட்டு அலைவான். பார்த்துருக்கீங்களா? தனியாக வெளியே போக மாட்டான். ஒரு ரவுடி என்ன செய்வான்? தனியாக வெளியே போகவே மாட்டான். அவன் கூட 50 பேர் போவான். இவன் ரவுடி நினைப்பான் நம்மளை காப்பாற்றுறதுக்கு 50 பேர் நம்ம பின்னால் இருக்கான். அந்த 50 கிறுக்கு பேர் நினைப்பான் நம்மளுக்கு அண்ணன் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அலைவான். இது பைத்தியக்கார பேரோன்னு அர்த்தம். ரவுடிகள் தைரியசாலிகள் கிடையாது.
ரவுடிசம் இஸ்லாத்தில் கூடாது. தைரியம் என்பது வேறு. வீரம் என்பது ஒரு கொள்கையை உயிரே போனாலும் சரி என்று சொல்வதுதான் தைரியம் என்பது. என்னுடைய கொள்கையிலிருந்து நான் மாற மாட்டேன் என்பதை அழுத்து திருத்தமாக சொல்வதுதான் தைரியம் என்பது. மிடுக்கி என்பது மிடுக்கி இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்கல்ல, இப்ராஹிம் நபியை பின்பற்றணும் அல்லாஹ் சொல்றான்ல. நபிகளாருடைய மிடுக்கு தெரியுமா? வீரம். மிடுக்குனா என்ன? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பாருங்க, அங்க கண்ணாடியில் எழுதி போட்டிருப்பாங்க, நீர் மிடுக்குடன் இருக்கிறீரா. ஒவ்வொரு போலீஸ் வந்து டிப்டாப்ட்டு நான் மிடுக்குடன் தான் இருக்கேன்னு போவார். ஏன்னா அதை பார்த்தவொன்னு ஒரு உணர்ச்சி, நீர் மிடுக்குடன் இருக்கிறீரா அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க. ஏன்? போலீஸ்காரன் மிடுக்கா இல்லாட்ட திருட என்ன செய்வான்? திருட மிடுக்கா இருக்கான். போலீஸ்காரி சொங்கி மாதிரி போனாலும் நடக்குமா? புடுறா அவனை சுடுறா அப்படின்னு பயப்படுவான். அப்போ மிடுக்கு என்பது இஸ்லாத்தில் முக்கியமானது. கம்பீரம் என்பது இஸ்லாத்தில் முக்கியமானது. பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா மேடையில் இருந்தான். ஜும்மாக்கு பேச போறாங்கல்ல, ரசூல்லா எப்படி பேசுவார் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க தெரியுமா? நம்ம அஜர்பார் இருக்காங்கல்ல, பருவம் தலப்பா கட்டிக்கிட்டு, உலகண்டி தலப்பா, முட்டுக்கால கீழே ஜிப்பா போட்டுக்கிட்டு, தஸ்மினி வச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் இப்படி ஓதுவாங்க நீ நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அப்படி இருந்ததே கிடையாது. கன்னஹு முன்திருல் ஜெய்ஷ், ராணுவ வீரர்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய தளபதியை போல இருப்பார்கள் நபிகள் நாயகம். சஹாபி அறிவிக்கிறார். மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்லும் பொழுது, உபதேசத்தை சொல்லும் பொழுது, ஒரு வசனத்தை சொல்லும் பொழுது மிடுக்காக இருப்பார்கள். கேப்டன் அப்படிங்கிறான்ல, ராணுவ வீரர்களுக்கு எச்சரிக்கை. கேப்டன் மைய வீட்டில் அழுத மாதிரி இருக்கக்கூடாது. மைய வீட்டில் அழுதுற பார்த்துருக்கீங்களா? மௌத்து வீட்டில் யார் கவலையாக போகிறான்? மௌத்து வீட்டுக்கு போகிறது வந்து நம்மளுக்கு நாளைக்கு மரணம் வந்துடும், யார் இந்த உலகத்தில் இருக்க போகிறா என்ற பயம் வர்றதுக்கு தான் மௌத்து வீடு. நம்ம அதுக்கெல்லாம் பெரும்பாலும் போல யார் எப்படி அழுகுறான்னு பார்ப்போம். அப்படி வரோம். எங்கள் ஏரியாவில் எங்கே அப்படின்னு தெரியல. எங்கள் ஏரியா திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டத்தில் என்ன மைய வீட்டில் போய் எப்படி அழுகுறாங்கன்னு பார்ப்போம். அந்த அழுகை இருக்க உண்மையிலே அது அழுகையாகவே இருக்காது, பொய்யாத்தான் இருக்கணும். பக்கத்தில் உள்ளவ சொல்லுவா, அழுது புலம்புவா, அடுத்த வாரம் தான் நம்ம பிள்ளைக்கு கத்தலாம் வச்சுருக்கோம், அதுக்குள்ளே அந்த அல்லாவுக்கு பொறுக்கலையா, எங்கள் தா பேட்டியே, எங்கள் பாப்பா பேட்டியே இப்படி அழுவாழ்வோம். ஒரு பக்கத்தில் உள்ள பொம்பளை என்ன சொல்லலாம், சாயா குடிச்சிட்டு அழுவுமா, டீ சாயா குடிச்சிட்டு அழுவு, எனக்கு சாயாவா பெருசு சரி கொண்டா எங்கள் பாப்பா எங்கள் தா அப்படி அழுவாங்க. எதுக்கு சொல்கிறது தெரியுமா? இந்த ராகம் போட்டு பழகி, மெட்டு ராகம் பாட்டு போட்டு பழகி ஒரு மைய வீட்டில் கவலை வரணும். இறந்து போனார். இதை பார்க்க ஒரு குரூப் போனால் ஏன் பார்க்க போகிறாங்க? அங்கே அழுகுற ஆளுக்க நம்மளை கவனிக்க தான் வந்திருக்காங்கன்னு யார் அழுகையில் யார் போட்டியே நடக்கும். மாமிக்காரிக்கும் மருமகளுக்குமே போட்டி நடக்கும். இங்கே ஏரியாவில் இங்கே எனக்கு தெரியாது. இந்த மாதிரி இந்த ராகம் மனிதனை கெடுத்து குற்றச்சராக்கிறோம். இஸ்லாமிய கான்செப்ட் அப்படி கிடையாது. ராகத்துக்கெல்லாம் இஸ்லாத்தில் முக்கியத்துவம் கிடையாது. ராகத்துக்கு பாட்டுக்கெல்லாம் மதிப்பே கிடையாது இஸ்லாத்தில். நல்ல இருந்தால் கேட்டுட்டு போ. இஸ்லாத்தில் முக்கிய பங்கு கிடையாது ராகம். அப்படி ஸ்டைலே இஸ்லாத்தில் கிடையாது. கம்பீரம் தான் இஸ்லாம். காரணம் முன்திரு ஜெய்ஷின் ராணுவ வீரர்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய தளபதி கேப்டனை போல நபிகள் பெருமானார் இருப்பார். இப்ராஹிம் இஸ்லாமுடைய ஸ்டைலே அதுதான். கம்பீரமாக இருப்பார்கள், மிடுக்காக இருப்பார்கள், ஆணவமாக இருக்க மாட்டார்கள், அகம்பாவமாக இருக்க மாட்டார்கள். மிடுக்கு வேறு, அகம்பாவம் வேறு. பெருமை என்பது இஸ்லாத்தில் கூடாது. பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சில வசனங்களையா நான் சொல்லிட்டு வர்றேன். இந்த எல்லா வசனங்களும் எப்படி ஒன்றோடு ஒன்று ஜாயிண்டா இருக்குன்னு பாருங்க. பல்வேறு இடத்துல அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் நபி தன் தந்தையை நோக்கி சொன்னார், அத்தாவை வாப்பவை அத்தாவை பார்த்து சொன்னாரு. நம்மளாம் அப்படி சொல்ல முடியாது. என்ன சொன்னாரு? யா பதி லா தஅபுதி ஷைத்தான். அத்தா வாப்பா, ஷைத்தானை வணங்காதீர்கள். நீங்கள் என்ன ஷைத்தானை போய் வணங்கிட்டு இருக்கீங்க? அவர் கடவுள் நினைச்சு வணங்கிட்டு இருக்காரு. அன்றைய காலத்தில், அதுக்கு முந்தைய காலத்தில் நல்லவர்களாக வாழ்ந்தவர்களை தான் சிலையா வச்சிருந்தான். இன்னைக்கு வச்சிருக்காங்க சிலை. இப்படி இல்லை. இன்னைக்கு சிலை வணக்க இருக்க, இன்னைக்கு சாமி இருக்க, அந்த ஸ்டைல இல்லை. சொல்ல போனால் இப்ராஹிம் நபிக்கே சிலை வச்சுட்டான். அது தெரியுமா உங்களுக்கு? இப்ராஹிம் நபி இருக்கார்ல, இறை தூதர், சிலை வனத்தை அடித்து நொறுக்க வேண்டும் சொன்ன இப்ராஹிம் நபிய காபாக்குள்ள, மக்கா காபத்துல்லா இருக்குல்ல, மஸ்ஜிதுல் ஹராம், ஹஜ்ஜுக்கு போறமே, அதுக்கு உள்ள வச்சிருந்தான். ரசூல்லா வெற்றி அடைந்து உள்ள நுழையும் பொழுது இப்ராஹிம் நபி சிலை இருந்தது, இஸ்மாயில் நபி சிலை இருந்தது உள்ள. அதை பார்த்தவொன்னே ரசூல்லா வந்து, அட பழுவாய் பயிலுவோ, என்ன இப்படி பண்ணிட்டாங்களே? சிலையை பார்த்து ஆச்சரியப்படவில்லை,
சிலை இருந்த கோலம் எப்படி வச்சிருந்தான் தெரியுமா? இப்ராஹிம் நபி ஜோசியக்கார மாதிரி வச்சுட்டான். இவன் ஜோசியம் பார்க்கறான், யூதர்கள்லாம் ஜோசியம் பார்த்தான், நசாராக்கள் ஜோசியம் பார்த்தான். இந்த ஜோசியம் பார்க்கறத நல்லதுன்னு சொல்லணும். என்ன செஞ்சான்? இப்ராஹிம் நபியை ஜோசியம் பார்த்தாருன்றான். அவருடைய சிலையை ஜோசியம் பார்ப்பதை போல ரசூலுல்லாஹ் என்னடா படுவாய் போலவோ, இந்த இணை வைத்துல அடித்து நொறுக்க வந்த இப்ராஹிம் அவரே ஷிர்க் வச்சாருன்றானே. ஏன்? ஒரு அயோக்கியத்தனத்தை நல்லவர் பேர்ல தான் நடத்துவோம். ஏன் வச்சுக்கிடுங்க, சித்தரிக்கிறான்ல ஒரு நல்ல ஆள் அப்படி செஞ்சாரு, நல்லவரை காட்டிதான் அயோக்கியத்தனத்தை மக்கள் மத்தியில் விதைப்பான். இது எல்லா விஷமிகள் செய்வது. கெட்டவன் மேல சொன்னா மக்களை ஏத்துக்க மாட்டான். அதுபோல இப்ராஹிம் நபியினுடைய சிலை அப்படி வச்சுட்டான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாரு? யா அபத்திலா தாபுதி ஷைத்தான், ஷைத்தானை வணங்காதீர்கள். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நாகூர் தர்கா உதாரணத்துக்கு, அல்லது உச்சகட்டமான அவுலியா தீர்வோம் முஹைதீன் அப்துல் காதிர் ஜிலானி, அவர் தான் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட். அவர் தான். அதுக்காக அவர் சொல்ல அவர் மேலே தனிப்பட்ட கோபலாம் எனக்கு இல்லை. ஹை லெவலாக இருக்கிற இன்னைக்கு உலகத்தில் யார்? முஹைதீன் அப்துல் காதிர் ஜிலானிக்கு சொல்கிற மாதிரி உலகத்தில் வேறு யாருக்குமே கதை கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? அவ்வளோ பெரும்பெரும் கதையெல்லாம் இருக்குது. அந்த கதையை சொன்னா இப்ராஹிம் நபி சரித்திரத்தை சொல்ல முடியாது. அதை இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். அவன் முஹைதீன் அப்துல் காதிர் ஜிலானி ஹை லெவலில் வச்சுட்டு இருக்கான், உச்சாட்டமாக வைக்கிறான், பல அவுலியாக்களை வைக்கிறான். நாகூர் தர்கா முன்னால் போய் நின்றுட்டு இருக்க யாராவது போய் ஏன் ஷைத்தாண்ட போய் கையேந்த போறேன்னு சொல்ல முடியுமா? பார்த்தீர்களா படுபாவிகள், தௌஹீத் ஜமாத்காரன் அவுலியாக்களை ஷைத்தான்ட்டான் அப்படி சொல்லலை. அறிவில்லாம் பேசக்கூடாது. நிறைய பேர் அறிவில்லாம் பேசுவான். அடே அல்லாவை தவிர இவர் யாரிடத்தில் கையேந்தினாலும் அந்த வணக்கம் ஷைத்தானிய வணக்கம். இஸ்லாம் முகமது நபியோட கையேந்தாலும் ஷைத்தான் வணக்கம் தான். அது ஏன் வச்சுக்க, பெத்த தாயை கூட வணங்கக்கூடாது இஸ்லாத்தில். கட்டின புருஷனை வணங்க முடியாது. இஸ்லாத்தில் இணை வைத்தல் கூடும் என்றால் எல்லா பெண்களுக்கும் நான் சொல்லியிருப்பேன், கணவனின் காலில் விழுங்கள் என்று. இஸ்லாத்தில் ஷிர்க் கூடாது. எந்த பெண்ணும் புருஷன் காலில் விழக்கூடாது. மற்ற மதங்கள் அது இருக்கும். தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதுவார் பெய்யன பெய்யும் மழைன்னு குரல்ல கூட அப்படி ஒரு திருக்குறள் கூட அப்படி இருக்கு. தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதுவார் பெய்யன பெய்யும் மழை. அர்த்தம் என்ன? கடவுளை தொழாத ஒரு பொம்பளை தெய்வம் தொழாள், கடவுளை தொழ மாட்டேங்கா. கொழுநன் தொழுதுவாள், புருஷனை தொழுதால், புருஷனை வணங்கினால், புருஷனை வணங்கணுமா, பெய்யன பெய்யும் மழை. அந்த பொம்பளை மழை பெய்யட்டும்னா பெஞ்சிருமா. புருஷனை வணங்கினா புருஷனும் கடவுள், வணங்குறதுனால நீனும் கடவுள், இப்படி பெய்யும். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் பாடுபடுத்திருக்கானா? மனிதன் என்பவன் தெய்வம், எல்லாத்தையும் கடவுள்ட்டான். சில இடத்துல பிள்ளைய கடவுளுமா. இதோ என் தெய்வம் முன்னாலே, குழந்தைய பார்த்து. பூஜைக்கு வந்த மலரேவான்னு ஒரு பாட்டு உண்டு. மலர் கொள்ள வந்த தலைவாவா, மனம் கொள்ள வந்த இறைவாவா, புருஷனை சொல்றான். பொண்டாடி பார்த்து ஈன்ற தாயை நான் கண்டதில்லை, எனது தெய்வம் வேற எங்கும் இல்லை, என் பொண்டாடி தான் தெய்வங்கிறான். ஆக எல்லாத்தையும் சொல்லி மனிதன் என்பவன் தெய்வமான கிறுக்கு பிடிச்சிருச்சு அந்த பேருக்கு. எல்லாரும் மனுஷன், நீனும் கடவுள், ஆனும் கடவுள், அவனும் கடவுள். அறிவில்லாதவன் எப்படின்னா மனுஷ கடவுளாக முடியும்? இந்த கோட்பாடு மனித கடவுளாக முடியும் என்ற கோட்பாட்டை தரைமட்டமாக்கியது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனல்ல. தந்தையை சொன்னார், யாபதி, அப்பாவே, அத்தாவே, ஷைத்தானை வணங்காதீர்கள். இது என்ன வணக்கம்? இது நீங்களே வச்சுக்கிட்டு நீங்களே வணங்குவீங்களா? நம்ம சமுதாயம் இப்படி கிடக்கு. அவர் ஊர், அவர் சொந்தம், அவர் பொந்தம் எல்லாம் அதை கும்பிட்டுக்கிட்டு அடக்கான். அதை போய் ஷைத்தான் வணங்குறாரு. அத்தா என்ன சொல்றாரு? அப்படி சொன்னோன்னு அத்தா விடுவாரா? அத்தா இந்த மாதிரி செய்யல, மூளை கடந்த மோசமான ஆளு இப்ராஹிம். அத்தா படு மோசமான ஆளு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. யா இப்ராஹிம், இப்ராஹிம் லைல்லம் தன்தஹி லார்ஜுமன்னக வஹஜுன்னி மலியா. இது போல சொல்வதை விட்டுவிடு, இல்லை என்றால் கல்லால் எறிந்து கொள்வேன், பூஜில முழிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்ல. கிட்ட வர்றத போது ஒரு நபியின் தந்தையினுடைய புத்தியை பாருங்க. எவ்வளவு பெரிய இறைத்துவதன்னு அல்லாஹ் சொல்றான். முகம்மதே என் இப்ராஹிமுடைய வழியை பின்பற்றுங்கிறான். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் இப்ராஹிம் சொல்றாங்க. இவ்வளவு மகத்தான மாபெரும் மாபெரும் வீரராக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்பனுக்கு புத்தி இல்லை பாருங்க. அவ அப்ப என்ன சொல்றாரு? கல்லால் எரிஞ்சு கொண்டு ஓடுவேன், தொலைஞ்சிரு அப்படிங்கிறார். இன்னொரு இடத்துல பாருங்க, ஒரு அதர பழசு அட்டுவாதம்னு ஒன்று இருக்கு. அட்டுவாதம், அழுக்குவாதம், அட்டுவாதம் ஒன்று இருக்கு. கேள்விப்பட்டீங்களா? என்ன வாதம்? அட்டுவாதம். எல்லாம் சொல்லக்கூடிய அட்டுவாதம் என்று தெரியுமா?
முன்னோர்கள் தூக்கிட்டு வருவான். எது இருந்தாலும் எவன்கிட்ட நேரடியான ஆதாரம் இல்லையோ, குரானில் ஆதாரம் காட்ட முடியலை, நபி வழியில் ஆதாரம் காட்ட முடியலைன்னு என்ன ஆதாரம் தூக்கிட்டு வருவான்? நம்ம முன்னோர்கள் ஏயா மோல்து வருன்னு இதில் இன்னொரு பாயிண்டை வச்சுக்கிறேன். ஏங்க ஐவேளை தொழுகிறோன்னு கேளுங்க, அவன்கிட்ட ஐவேளை ஏன் தொழன்னு கேளுங்க. அல்லாஹ் குரானில் சொல்கிறாம்மா, எல்லா அஜர்த்தும் சொல்லிடுவாங்க. குரானில் இருக்குல்ல தொழுகை கடமைன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஏங்க நோம்பு வைக்கணும்னு கேளுங்க, குத்திபாலைக்கு விஷயம் நோம்பு கடமைன்னு குரானில் சொல்கிறான்ல அப்படின்னு குரானை காட்டிடுவான். ஏங்க பொழுது வரிய குரானை காட்ட முடியலை, முன்னோர்கள்ட்டு வருவான். எவ்வளோ பைத்தியக்காரன் விளங்குதா? தொழுகையை கேட்கும் பொழுது குரானை காட்டியவன், நோம்பை பேசும் பொழுது குரானை காட்டியவன், மௌலிதை கேட்கும் பொழுது முன்னோர்கள். ஏடா தரகாக்கு போகிற முன்னோர்கள், மூதாதையர்கள். இதை இப்ராஹிம் நபி காலத்தில் சொல்லியிருக்கான், லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால். இப்ராஹிம் நபி அத்தாவே ஏற்ற சொன்னாரு. இப்ராஹிம் நபி சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சமூகமே அப்படித்தான் சொல்லுச்சு. வஜத்னா அலைஹி ஆபானா, எங்கள் முன்னோர்கள் இதை இப்படித்தான் நாங்கள் பார்த்துருக்கோம். முன்னோர்களை இப்படி சொன்ன உடனே நம்மளுக்கு என்ன தோணும்? ஆரம்பத்தில் இதெல்லாம் செய்யாதீங்க, மௌலிது பார்த்தாலும் வேண்டாம், உருசலாம் வேண்டாம், தர்கா வேண்டாம், தாயத்து வேண்டாம் சொல்லும் பொழுது என்ன இது கூடாதுங்கிற, இது எத்தனை வருஷமாக வருது தெரியுமா? எங்கள் அத்தாவுடைய அத்தா வாப்போடைய காலத்துலேருந்து வருது சொன்ன உடனே நம்ம என்ன செய்வோம்? கொஞ்சம் பின்வாங்குவோம். அப்படி அந்த காலத்துலேருந்து வருதா அப்போ சரின்னு மெதுவாக பின்வாங்குவோம். இப்ராஹிம் இப்படி சொன்ன உடனே இப்ராஹிம் என்ன சொல்லாரு தெரியுமா? லகது கொண்டு ஆபாவுக்கு ஃபிதாலின் முபீன், நான் உங்களைத்தான் முட்டா பையன் நினச்சேன், மொப்ப மாதிரி முட்டா பையன் தானா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார். நான் நீங்கள் தான் வழிகட்ட என்று நான் நினைத்தேன், உங்கள் மூதாறு வழிகட்டவர்கள். மூதாறு செஞ்சா ரைட் ஆயிருமா? முன்னோர் செஞ்சால் முட்டாள்தனம் இருக்காதா? முன்னோர் செல்ல கூமிட்டு இருக்க மாட்டானா? முன்னோரில் ரசூல்லா இருந்த இடத்துல தானே அபுஜெயில் இருந்தான், மூசா நபி என்ற நல்ல தூதர் இடத்துல ஃபிரௌன் இருந்தான். எல்லா நல்ல முன்னோர்களும் உண்டு, பட அயோக்கிய முன்னோர்களும் உண்டு, முட்டாள் முன்னோர்கள் உண்டு. முன்னோர்களை பின்பற்றது இஸ்லாம் அல்ல, முன்னோர்கள் வழி இஸ்லாம் அல்ல. முன்னோர்களை பின் ஒரு இடத்துல பாருங்க, அவரோ கான ஷைத்தான எதுவும் இல்லாத பிஸஈர், இவர்கள் முன்னோர் முன்னோர் என்று சொல்கிறார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதை இந்த வசனம் நல்ல கவனிங்க. இவர்கள் முன்னோர் முன்னோர் என்று சொல்கிறார்களே, முன்னோர்கள் இவர்களை ஷைத்தான்மார் அழைத்தாலுமா இவர்களுக்கு முன்னோர்கள் வேண்டும்? ஏண்டா முன்னோர் ஒரு ஷைத்தான் கூட கூப்பிடுறான், நரகத்தின் பக்கம் கூப்பிடுறான், ஷைத்தான் பக்கம் எழுத்துட்டு வரான். அப்போ மாட்டா முன்னோர்? முன்னோர் இறை தூதர் பக்கம் எழுத்துட்டு வரணும். முன்னோரை ஏற்றுக்கலாம் எப்போ? அல்லாஹ்வின் பக்கம் சொன்னால் ஏற்றுக்கலாம், அவன் தூதரை எடுத்து சொன்னால் ஏற்றுக்கலாம். எந்த முன்னோர்? உங்கள் அத்தாவுடைய அத்தா குர்ஆன்ல இருந்து சொன்னால் ஏற்றுக்கணும், ஹதீஸ்ல இருந்து சொன்னால் ஏற்றுக்கணும். குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லாட்டி என் தாத்தாவுடைய தாத்தாவில் போயா வேலையை பார்த்துக்கிட்டணும், நீ செய்யக்கூடிய ஷைத்தானுடைய வேலை என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசினார். அது கொண்டு வந்து ஆபாவுக்கு ஃபிதாலின் முபீன். அதுக்கு இதெல்லாம் எப்படி பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாங்க, தாத்தாட்டை எப்படி ஆரம்பிக்கிறாங்க, தந்தைகிட்ட எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா? சொல்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், தல்லாஹில் அக்கீதன் அஸ்லாமக்கும் பாதான் சொல்லு புதுபிரி, நீங்கள் முதல்ல இந்த ஊரை விட்டு ஒரு நாளைக்கு போங்கடா, அப்போ வச்சுக்கிறேன் அப்படிங்கிறார். முக்கியமான ஒரு பாயிண்ட். எல்லாம் போய்களுக்கு எல்லாம் ஊரோடு போவாங்க பார்த்துருக்கீங்களா? சில ஊர்களில் இப்போ போவாங்க, ஏதாவது கோயில் விஷயம் அந்த ஊர்லேருந்து மொத்தமாக போயிடுவாங்க. நாகூர் தர்காவில் கந்துருன்னு வைங்களேன், சுற்றுச்சலாம கிராமம் அத்தனை பேரும் அந்த இதுக்கு வந்துடுவாங்க. எதுக்கு? அந்த ரதம் இருப்பாங்களா? ரதம்னா என்னது? ஒவ்வொரு ரதமாக இருப்பாங்களாங்க. கப்பல்லாம் ஒரு ரதம். உலகத்திலே தரையில் கப்பல் ஓடுறது நாகூராக தான் இருக்கும். தரையில் கப்பல் ஓட மாட்டா, அதில் ரதம் எழுத்துட்டு வருவான். இந்த மாதிரி ஊரே திறனு போய் கிடப்பான். இப்ராஹிம் நபி சொல்கிறார், நீ ஊரை விட்டு ஒரு நாளைக்கு போங்கடா வச்சுக்கிறேன். ஃபராகையில் ஆலிஹத்திஹிம், அவர் அவர்களுடைய கடவுளின் பக்கத்தில் வந்தார். அவன் கடவுள்னு பயங்கரமாக நினைச்சிட்டு இருக்கான்ல, உச்சாட்ட கடவுள்னு நினைக்கான், மாபெரும் சக்தி ஆற்றல் பெற்ற கடவுள் அப்படின்னு நினைக்கான். அது கிட்டே வந்தார் இப்ராஹிம். அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் நபி செஞ்ச மாதிரி நம்மளாம் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. ஏன்? இப்ராஹிம் நபியுடைய தில்லில் லட்சத்தில் ஒன்று கூட நம்மகிட்ட இருக்காது. ஏன் வச்சுக்கிடுங்க, ஏதோ கொஞ்சம் அவர் முன்மாதிரியாக வச்சு கொஞ்சம் தைரியம் வரலாம். இந்த தைரியம்லாம் வராது. நம்மளுக்கு அப்படி ஒரு ரூலே கிடையாது இஸ்லாத்தில். இப்ராஹிம் நபி என்ன செய்கிறாரு? அவருடைய கடவுளின் பக்கத்தில் சென்று சொன்னார், ஃபக்கால லா தாக்குலும் மாலக்கும் லா தன்தகும் ஃபதரபஹு தர்பம் பில் யமீன். அந்த கடவுளின் பக்கத்தில் சென்று சொன்னார், சாப்பிட மாட்டீர்களா? என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிய,
அப்படிங்கிற இது அர்த்தம் என்னன்னு தெரியுமா? இது இப்படி சொல்கிறத விட ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். தர்கா இருக்குல்ல, தர்கா லோக்கல் தர்காவை வச்சுக்கிடுங்க. லோக்கலில் தர்காக்கள் இருக்கும். அங்கே தர்காவுக்கு போனீங்கன்னா வெள்ளிக்கிழமை ராத்திரிக்கு நிறைய பேர் பாத்தியாவதாக வருவாங்க. சர்க்கரை எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க, பழங்களை கொண்டு வருவாங்க, பேர்த்தம்பழம் அல்ல வாழைப்பழத்தை கொண்டு வருவாங்க. அவங்கள்ட்ட போய் இந்த பழம் யாருக்குன்னு கேளுங்க, அவுலியாவுக்கு நேர்ந்திருக்கேன்பாங்க. இந்த பழத்தை யாருக்கு நேருவாங்க? இந்த தர்கா அவுலியாவுக்கு நேர்ந்திருக்கேன். அப்படிங்களா? ஒரு பழத்தை தாங்கன்னு கேளுங்க. ஒரு பழத்தை பேசிக்கிட்டு தர்கா கிட்ட போய் அந்த கவர் பக்கத்தில் போய் அந்த அவுலியாட்ட, அவுலியாவே இந்த பழத்தை சாப்பிடுங்களேன். மாலுக்கும் லாத்தனை என்னையா ஒன்றும் சொல்ல மாட்டேங்க, கேட்கறதுல பதில் சொல்லு. லர்பம்பிள்ளியாமி அறை விட்டார்னு வருது, ஓங்கி ஒரு அரை கபரை டப்புன்னு அடிச்சு சாப்பிடியா. இப்படி நம்ம செஞ்சால் என்ன சொல்லுவான்? நம்மளை திமிர் பிடிச்சவன்பா, தெனா வெட்டும்மா, திமிர் பிடிச்சவங்க. இதை இப்ராஹிம் நபி செய்தார். நம்மளால் அப்படி செய்ய முடியாது. லட்சக்கணக்கான பேர் சேர்ந்து போனால் கூட நாகூர் தர்காவை இடிக்க முடியாது. அந்த இதில் நம்மளுக்கு கிடையாது. லட்சக்கணக்கான பேர் போய் நிற்கிறோம், சேர்ந்து நாகூர் தர்காவை இடிச்சிட முடியுமா? ஆனால் இந்த நாட்டில் லட்சக்கணக்கான போய் நின்று பாபர் மசூதி இடிச்சான். தீவிரவாத கும்பல் போய் இடித்தது. நான் முஸ்லீம்கள் அப்படி செய்யலை. எந்த கோயில் நம்ம இடிக்க போல, எந்த தர்கா நம்ம இடிக்க போல. லட்சக்கணக்கான போய் நின்று தீவிரவாத கும்பல் பாபர் மசூதி இடித்தது. பாபர் மசூதி வரலாறுன்னு எழுதும் பொழுது வருங்காலத்தில் பாபர் என்பவர் மஸ்ஜிதை கட்டினார், அதற்கு 400 ஆண்டுகளுக்கு பிறகு லட்சக்கணக்கான பேர் போய் இடித்தார்கள் என்பது வரலாறு. அது மாதிரி வரலாறு சொல்கிறோம், கோவப்படுறதுல அர்த்தம் கிடையாது. தீவிரவாதத்தை பேசவில்லை, நடந்த நிகழ்ச்சி. இப்படி நடந்தார், இப்படி நடத்தினார், இப்படி இருந்திருக்காரு. நீ லட்சக்கணக்கான பேர் போய் செஞ்ச, அவர் ஒத்த ஆள் செஞ்சார். அப்படிங்கிறான். லட்சக்கணக்கில் போய் நின்றுக்கிட்டு அதிகாரத்தோடு அதிகார மமதையில் ஆடினார்கள், அரசு சப்போர்ட்டோடு. அன்னைக்கு இருந்த நரசிம்மராவ் படு மோசக்காரன், அவனெல்லாம் அந்த ஒரு நாள் எங்க இருந்தானே தெரியல இந்த நாட்டில் பிரதமர். அது தெரியுமா உங்களுக்கு? அந்த ஒரு நாள் பிரதமர் நாக்காளி சும்மா கிடந்தது. நாக்காளி ராவ் தான் அவன் சொல்ல போனான். அந்த ஒரு நாள் ஆளை காணா போச்சு. அவ்வளோ பெரிய அழகத்தனம் இந்த நாட்டில் நடந்தது. ஆனால் தனிநபராக இருந்து என்ன செய்தார்? ஃபஜஅலஹு ஜுதாதன். அந்த ஊர் மக்கள் அவருடைய சமூகம் எல்லாம் செய்து வைத்த சிலைகளை அடித்து நொறுக்கினார். அவர் ஊர் அவ்வத்தா வச்சது, அவ சொந்த பந்த வச்சதை அடித்து நொறுக்கிட்டார். அப்புறம் ஊர் மக்கள்லாம் வர்றான், வந்து பார்த்தா எல்லாம் நொறுக்கி போய் கிடக்கு. அப்போ ஊர் மக்கள்லாம் ஊர் திரண்டு கூப்பிடுறான். இந்த ஊர் பஞ்சாயத்துக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஊர் பஞ்சாயத்து. நம்மளை ஏதாவது பிரச்சனைனா ஊர் கூட்டம் போடுவாங்க. ஏப்பா எல்லாம் ஊர் மக்கள்லாம் வாங்க, இந்த தவிஜமா செய்கிறவன் போக்கு சரியில்லை, ஊரில் குழப்பம் பண்ண வந்திருக்கான், அவனை என்னான்னு கேட்டால் தான் ஆகும், வாப்பா ஊர் மக்கள்லாம். இந்த ஊர் பஞ்சாயத்து கூடுறது, ஊர் பஞ்சாயத்து. ஊர் பஞ்சாயத்தெல்லாம் கூடியது இப்ராஹிம் நபியை கேட்க. காலு ஆன்த ஃபால்த்த ஹாதா பேலத்னாயா இப்ராஹிம், ஏ இப்ராஹிம் நீ தான் இப்படி செஞ்சியா, நீ நான் உடச்சி போட்ட அப்படின்னு கேட்கான். ஊரே கூடி, ஊர் மக்கள்லாம் கூடி கேட்குறான். சப்போர்ட்டுக்கு ஆள் கிடையாது. அப்பனே அவரை கல்லடிச்சு கொண்டு ஓடுவாங்கார. இப்ராஹிம் நபி அத்தாட்ட போய் உன் மகன் இப்படி சொன்னா அவனை அடிச்சு நொறுக்கும் பாரு, கல்லடிச்சு கொல்லும் பாரு, தான் பிள்ளை அடிச்சு கொள்ள சொல்வாரு. தாப்பரை சப்போர்ட்னா கேட்பதற்கு நாதியற்று இருந்தார்கள் இப்ராஹிம். அதற்கெல்லாம் அஞ்சவில்லை. எவனும் கேட்கவான் நான் எனக்காக, நான் பேசுகிறேன். எவ்வளோ பெரிய தைரியம் இருக்க வேண்டும், எவ்வளோ பெரிய வீரம் இருக்க வேண்டும். சாதாரண விஷயமா இது? ஏன் நான் இதை சொல்கிறேன்? அந்த ரோல் மாடல் கேள்விப்பட்டிருக்கேன். ரோல் மாடல், முன்மாதிரி அப்படிம்பாங்க. முன்மாதிரி, ரோல் மாடல். மனித புத்தி இருக்குல்ல, ஒரு முன்மாதிரியை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் செய்வான். ஆனால் கேவலப்பட்டவனெல்லாம் முன்மாதிரி வச்சுருப்பான். கேவலப்பட்டவன யாரு? உலகத்திலே மகா கேவலப்பட்டவன் நடிகர்கள் தான் என்னை பொறுத்தளவுக்கு. நடிகர்களால் வெக்கம் கட்டம் உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. ஏன்? எவனாவது அடுத்த பிள்ளை சேர்த்து நடு ரோட்டில் ஆடுவானா? ஆடுவானே. எவனா ரோட்டில் அடுத்த பெண் மேலே கை போட்டு பார்த்து ரசிப்பீங்களா? நடிகர்கள் செய்து ரசிக்கீங்களே. அந்த வேலை நம்மளும் கேவலப்பட்ட ஆள் தான். அப்படி பார்த்தா நடிகர்கள் கேவலப்பட்டவர்கள். அந்த நடிகர் செய்வதை பார்த்து ரோல் மாடலாக கொள்கிறான். அவனை போல இருக்கணும், அவனை போல செய்யணும். அரசியல் தலைவர்களை பார்த்து செய்கிறான். கிரிக்கெட் வீரன் அது ஒரு விளையாட்டு. அவன் பந்தில் இப்படியே தடை துப்புறான், இவனும் இப்படியே துப்பிக்கிட்டு இருக்கான், நாத்தத்தனமாக இருக்கான்.
ஏன் துப்புறான்? அவன் துப்பியிருக்கான்ல. யாராவது பந்தில் துப்புறான் நம்ம அசிங்கமாக நினைக்க மாட்டோம். கிரிக்கெட் விளையாட ஒரு ஸ்டைலாக போச்சு. இந்த ரோல் மாடலை மனுஷன் நினைப்பான். ரோல் மாடல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ரோல் மாடல் என்று சொல்கிறான். அவர் தைரியத்தை ரோல் மாடல் என்று சொல்கிறான். காலபல் ஃபாலு கபீரு மஹாதா ஃபஸலு மின் கான். ஏன்டா கேட்குறீங்க? யார் உடைச்சா அந்த பெரிய சாமிகிட்ட போய் கேள்றா, ஏன்ட்ட என்ன கேள்வி கேளு. அப்பொழுது ஒரு பதில் அவங்க சொல்றான், லகத் அலிம்த மஹாவுலா யன்திகூன், இவைகள் எல்லாம் பேசாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு அவன் கேட்குறான். அந்த எதிரிகள் என்ன செய்யறான், இவைகள் எல்லாம் பேசாது என்று உனக்கு தெரியாதா? அப்போ இப்ராஹிம் என்ன கேட்டிருப்பாங்க, இவ்வளோ காலம் நான் இதைத்தாண்டா கேட்டுட்டு இருக்கேன், இது பேசாது, ஒரு இளவும் முடியாது, இது சாதாரண ஒரு கல் தான், கொஞ்சம் அறிவு இருக்கா, இதை போய் வணங்கலாமா, ஏன் அத்தா ஷைத்தான போய் வணங்கினு எங்கள் அத்தாவோட ஏத்தான கேட்டேன் என்று சொல்லும் பொழுது ஆலு ஹர்ரிகு வன்சுரு ஆலிஹத்தக்கும் ஃபாயிலின், இவரை தீயிலிட்டு பொசுக்குங்கள் என்றார்கள். தீயில போட்டு பொசுக்கி வர விடாத. குல்னா யானாரு கூறி பர்து வசலாம் நல்லா இப்ராஹிம்ங்கிறான்ல. அதற்கு பிறகுதான் நெருப்புக்கு நாம் கட்டளையிட்டோம், இந்த இப்ராஹிமுக்கு இதமாக குளிர்ச்சியாக ஏர் கண்டிஷனாக ஆகிவிடு என்று அல்லாஹ் கட்டளையிட்டதாக திருமறை குர்ஆன் பேசுகிறது. இன்ன இப்ராஹிம் கான உம்மத்துனுங்கிற அல்லாஹ். இப்ராஹிம் ஒரு மிக பெரும் சமுதாயம், சகாப்தம் அப்படிங்கிறான். அதாவது நம்ம எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயம் தானே. 20 கோடி பேருக்கு மேலே இன்றைக்கு இருக்கோம் இந்தியாவில். உலகமுள்ள 200 கோடி எல்லாம் சேர்ந்து ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயம். இப்ராஹிம் நபி அவர் மட்டும் ஒரு சமுதாயங்கிறான்ல. அவர் தனிநபர், கோடிக்கணக்கான நபர்களுக்கு சமம் அப்படிங்கிறான். கோடிக்கணக்கான நபர்கள் சேர்ந்தால் வராத தைரியம் அவருக்கு வந்தது அப்படிங்கிறான். அதனால வீரம் மட்டுமல்ல, அதற்கு பிறகு தியாகம். ஏன் தியாகிங்கிறான் இப்ராஹிம் நபிய? வீரம் இருந்தால் பெருமை இருக்கும் மனுஷனுக்கு. ஒருத்தர் பெரிய வீரனா இருக்கான்னு வைங்களேன், அவன்கிட்ட பெருமை இருக்கும். என்னை யாரா மிஞ்ச முடியும், வாங்கடா பார்க்கலாம் அப்படிமா. வீரமும் இருந்து பெருமை இல்லாமல் இருந்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். பொறுமையாக இருந்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த பொறுமையை பற்றி சில விஷயங்களை சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம எல்லாருமே ஹஜ் பண்ணா கொண்டாடிட்டோம் போன வாரம். ஹஜ் பண்ணா கொண்டாட எல்லாருமே எதை பெரிய தியாகம்னு நினைக்கிறீங்க? ஆடு அறுத்தது, மாடு அறுத்தது தியாகம்னு நினைக்கிறீங்க. அது பெரிய தியாகம் கிடையாது. பெத்த பிள்ளைய தூக்கி போட்டு அறுப்பீங்களா யாராவது? நான் கேட்குறேன், நான் இருப்பேனா நீங்க இருப்பீங்களா? பெத்த புள்ள 25 வருஷமா புள்ள இல்லை அப்படி வச்சுக்குவோம் ஒரு பேச்சுக்கு. 25 வருஷம் பிறகு ஒரு புள்ள அவன் வளர்ந்து ஆளாகி நல்ல இளமையா இருக்கிறான். உன் பிள்ளையை தூக்கி போட்டு ஆறுன்னா நம்ம அறுப்போமாங்க? யாரா முன்னோருவாங்களா? பல ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்த குழந்தையை தூக்கி அல்லாஹ்வுத்தாலா தூக்கி போட்டு ஆறுகிறான். வைதுபத்தா இப்ராஹிம் ரப்புஹு கலிமாத்தின் ஃபாத்தம்மா உன்ன, சில வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் அவரை சோதித்தான். எல்லா சோதனையிலும் வெற்றி கண்டார், ஜெயம் கண்டார். தோல்வி என்பது அவருக்கு கிடையாது. அப்பேற்பட்ட மாபெரும் வெற்றி அடைந்தவர் இப்ராஹிம் நபி அப்படிங்கிறான். காலையா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்றி அதுபஹக் ஃபந்தர் மாதா தரா, மகனே உன்னை அறுத்து பலியிட வேண்டும் என்று அல்லாஹ் கனவில் சொல்லி இருக்கிறான். நீ என்ன நினைக்கிறாய்? யாபத் ஃஅல் மா துமர் சதஜ்ரி இன்ஷாஅல்லாஹ் மின சாபிரின். தந்தையே, அல்லாஹ் சொன்னதை செய்யுங்கள், கழுத்தை தருகிறேன் பொறுமையாக. நீங்க பிள்ளைய சொல்லி பாருங்களா பார்ப்போம். ஒத்த பிள்ளைனா யோசிப்போம். ஒரு 7-8 பிள்ளை இருக்கு, ஒருத்தர் ரொம்ப தருதலையா இருக்கான், அவனை வேணா அல்லாவுக்கு அர்ப்பணம் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். வந்து அவன் ஒத்துக்குவானா? போய வேலையை பார்த்துட்டுருவான். அல்லாவது கட்டளையாவது பெத்த பிள்ளைய அறுக்க போறேங்கிறாரு, இதோ கழுத்தை தருகிறேன் என்றாரு. இன்னஹாதா லஹுவல் பலாஉல் முபீன். மிக தெளிவான சோதனை, பயங்கரமான சோதனை, தெளிவான சோதனை. அதனால நீங்க ஆடை தூக்கி அறுக்கும்போது என்ன நினைக்கணும் தெரியுமா? என் பிள்ளையுடைய கழுத்தா இருந்தாலும் அறுப்பேன் என்ற உணர்வு இருந்தால் அது தியாகம். நான் பெற்ற பிள்ளையா இருந்தாலும் சரி, என் பிள்ளையா இருந்தாலும், நான் என் தாப்பனுக்கு பிள்ளையா இருந்தால் என் கழுத்தை கொடுப்பேன் என்று நினைப்பது தியாகம். நான் அத்தாவா இருந்தால் என் பிள்ளையா இருப்பேன், நான் மகனா இருந்தால் கழுத்தை கொடுப்பேன் என்ற ஒரு தைரியத்தில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பேசுகிறான். அதற்கு பகரமாகத்தான் மிக பிரமாண்டமான பிராணி கொண்டு வந்தது. அஸ்லம் ரப்பில் ஆலமீன், கட்டுப்படு என்று அல்லாஹ் சொன்னான், உடனே கட்டுப்பட்டார் அப்படிங்கிறான். கட்டுப்படு, உடனடியாக கட்டுப்பட்டார்.
மகனுடைய தியாகம் இவ்வளவு பெரிதாக. இப்ராஹிம் நபி அத்தாவாக இருந்து இவ்வளவு தியாகம் செய்தார், பிள்ளை மகனாக தியாகம் செய்தார். பெத்த தகப்பன் படு மோசக்காரராக இருந்தார், தகப்பன் தருதலையாக இருந்தார். அதே சமயத்தில் யா அல்லாஹ் என் தந்தையின் பாவத்தை மன்னித்து விடு என்று கேட்டார் இப்ராஹிம். யா அல்லாஹ் என் அத்தா பாவத்தை மன்னிச்சிரு என்று கேட்டார். அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா தபையன அன்னஹு அதுவுல் இல்லா தபர்ரா மின்ஹு இன்ன இப்ராஹிம் லஅவ்வாஹுன் ஹலீம். இப்ராஹிமுக்கு தன் தந்தை அல்லாஹ்வின் விரோதி என்பதை தெளிவாக தெரிந்த பொழுது, அல்லாஹ்வுடைய விரோதின்னு தெரிஞ்சதில்ல, உடனடியாக பாவ மன்னிப்பு கேட்டதை விட்டு விட்டார். அல்லாஹ்வுடைய விரோதி அப்பதான் அல்லாஹ் நவுது பில்லாஹ். எங்க அத்தாவுக்கு நான் பாவ மன்னிப்பு கேட்ட தப்பு, யா அல்லாஹ் கைது மாட்டேன். ஏன் எனக்கு தாப்பேன், அல்லாஹ்வுக்கு விரோதி இல்லை. இதைத்தான் நபிகள் பெருமானார் பின்பற்றி சொன்னார்கள். ஒரு சாபி வந்து கேட்டார் ரசூலுல்லாஹ், ஐ நபி யா ரசூலல்லாஹ், என் தந்தை எங்கே இருக்கிறார் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்கிறார். சொர்க்கமா நரகமான்னு கேட்கார். ஃபின்னார் நரகத்தில் அப்படின்ட்டாங்க ரசூலுல்லாஹ். உங்க அத்தா நரகம்னு சொன்னா யாருக்கா ஜீர்ணிக்க முடியுமா? மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அவர் நொந்து போயிடுறார். அவர் ரசூலுங்க வா கூப்பிட்டு, அபி அபு கஃபின்னார், என் தந்தை உன் தந்தை நரகத்தில். அப்படியா அப்படின்னு போயிட்டார். அவர் என்ன பெத்தவரே நரகம் தாங்கப்பா. இந்த உலகத்திற்கே தூதர் அரசல்லாக்கில்லா ரஹ்மத்துல் ஆலமீன், உலகத்திற்கு அருளாக அனுப்பப்பட்டவர் நபிகள் நாயகம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹம்மது நபி ரஹ்மத்துல் ஆலமீன். ஆலத்திற்கே ரஹமத்தாக இருந்தார்கள். இந்த ஆலத்திற்கு ரஹமத்தான நபிகளாரை பெற்றெடுத்த பெற்றோர் நரகவாதி. கவலை கொள்ளவில்லை, சகித்து கொண்டார்கள். ஏன்? இப்ராஹிம் நபி அப்படித்தான் போச்சிருக்காங்க. இன்ன இப்ராஹிம் அவ்வாஹுன் ஹலீம், சகிப்புத்தன்மை வாய்ந்தவர் இப்ராஹிம், பொறுமைசாலி. வீரம் இருந்தது, சகிப்புத்தன்மையும் இருந்தது, பெருமை இல்லை, பொறுமை இருந்தது. ஆகவே வத்தக அல்லாஹ் இப்ராஹிம் ஹலீலா, இப்ராஹிம் அல்லாஹ் தன் உற்ற தோழனாக ஆக்கி கொண்டாலாம். இப்ராஹிம தன் உற்ற தோழனாக ஆக்கி கொண்டான். வத்தகில் மகாம் இப்ராஹிம் முசல்லா, இப்ராஹிம் நின்ற இடத்தை வணங்கும் இடமாக ஆக்கி கொள்ளுங்கள். காபாவில் மக்காவுக்கு போறீங்களா, உம்ராக்கு ஹஜ்ஜுக்கு போனா இப்ராஹிம் நின்ற இடம் அது, அங்கே போய் தொழுட்டு வா அப்படின்னு நினச்சிக்க. உமையருக்கும் இல்லை இப்ராஹிம் இல்லாமல் சவியரப்சா, ஒரு முட்டாள் தானடா இப்ராஹிம் போய் வெளியே வாண்டாமா. நீ புத்திசாலியாக இருந்தால் என்ன சொல்ல வர்றான்ல, உனக்கு அறிவு இருக்குமானால், உனக்கு புத்தி இருக்குமானால் இப்ராஹிம் நபியை முன்மாதிரியாக கொள். அவருடைய சரித்திரத்தை படி, ஒவ்வொரு நாளும் ஸலவாத்தை நினைத்துப்பார், அவருடைய வாழ்க்கை வரலாறை படி. அவர் வழிதான் நபி வழி என்பதை உணர்ந்து கொள். இப்ராஹிம் நபி வழி நடந்தால் நபி வழி நடந்தது, நபி வழி நடந்தால் எல்லா ரசூல்மார்கள் வழி நடந்தது ஆகிவிடும். அதுபோன்ற ஒரு பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தருவானா என்று சொல்லி முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.